இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லூக் சினிமாஸ் செகண்ட் ஃப்ளோருக்கு தான் போனோம். பஞ்சாபி ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருந்துச்சு அந்த இதில், அதை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். ஒரு மூவி தியேட்டர் மாதிரி அங்கே இருக்குது. ஏதோ 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. மூஞ்சே மறைச்சிக்கிற அளவுக்கு ஒரு 3D கிளாஸு நம்ம தலைவனுக்கு மட்டும் அழகாக குட்டியாக கொடுத்துருக்குறாங்க. அவனுக்கு வழியாக பேசி நம்ம ட்ரெயினில் வந்து ஏறியாச்சு. பாருங்க தலைவரை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும், ரயில்வே ஸ்டேஷன். ஸோ எங்கே போயிட்டுருக்கோன்னா ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் படம் பார்க்குறதுக்காக வந்து போயிட்டுருக்கேன். இன்றைக்கி டேட் வந்து December 21. ஸோ ஏன் இவ்வளோ லேட்டாக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு வெறித்தனமான மார்வல் ஃபேனு. பட் இருந்தாலும் படத்தை வந்து ஐமேக்ஸில் தான் பார்த்தே ஆகணும் அப்படின்றதுக்காக ஃபீனிக்ஸ் மால் லியூக்ஸில் வந்து புக் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக பார்த்துட்டு ரிவ்யூலாம் சொல்ல முடியாது என்னால், ஏன்னா எனக்கு அந்தளவுக்குலாம் தர முடியாது. எந்த படத்தை பார்த்தாலும் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாள் நான். ஸோ அதனால் இப்போ மூவி பார்த்துட்டு என்னோடய ஃபர்ஸ்ட் ஐமேக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான். ஸோ அதை வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோக்குள்ளே பொறுத்த முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க போகலாம். ஸோ நம்ம வந்து ஃபீனிக்ஸ் மால் கிட்ட வந்தாச்சு. பாருங்க, நம்ம கூட இவர் தான். இவரும் வந்து மார்வல் ஃபேனு. இவரும் நம்ம கூட போக போகிறாரு. ஆக்சுவலாக எங்கள் ஃபீனிக்ஸ் மாலில் வந்து நம்மளுக்கு வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்லாம் வந்து கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து உள்ளே போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மூவி தியேட்டருக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஐமேக்ஸில் பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லூக் சினிமாஸ் செகண்ட் ஃப்ளோருக்கு தான் போனோம். ஸோ வாங்க போகலாம். இந்த ட்ரெயின் என் கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்குது. ஸோ போகணுன்னு ஆசையாக இருக்குது, பட் நம்மளை ஏற்ற மாட்டாங்க. சின்ன வயசாக இருந்தால் ஏற்றிருப்பாங்க. பாருங்க, சூப்பராக போயிட்டுருக்கு. என் கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்குது. வந்து ஊட்டி ட்ரிப் போகிறோம்ல, பிளாக் தண்டர் போகிறோம். ஸோ அப்போ அங்கே இந்த மாதிரி எதனா ட்ரெயின் இருந்தால் அதில் கண்டிப்பாக ஏறிடலாம். இந்த இடத்துல நம்மளை கண்டிப்பாக ஏற்ற மாட்டாங்க, சிறுப்பால் அடிப்பாங்க நம்மளை. நான் போய் கேட்டேன்னா கூட சிரிப்பாங்க போல இருக்குது. பட் என் கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்குது அந்த ட்ரெயின். சினிமாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி 2 பேரும் சாப்பிட்ணும். நாங்கள் 10 o'clock வந்து ட்ரெயின் ஏறணும். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:44. நம்ம ஷோ வந்து 12:55 தான். ஸோ அதனால் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து போக போகிறோம். ஸோ இங்கே ஃபுட் கோர்ட் இருக்கான்னு தெரியல, போய் தேடி பார்ப்போம் வாங்க. கைஸ், ஆக்சுவலாக 3rd ஃப்ளோரில் வந்து நம்மளுக்கு ஏதோ பஞ்சாபி ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருந்துச்சு அந்த இதில், அதை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். 2nd ஃப்ளோருக்கு வந்துட்டோம். 3rd ஃப்ளோர் இங்கே பார்த்தா ஓப்பன் கிரவுண்டாக இருக்குது. மேலே எப்படி போகிறதுனே தெரியல. ஸோ நிறைய இருக்குது, வசந்த பவன் எல்லாம் இருக்குது. வந்ததுக்கு போய் நல்லா சாப்பிட்டு வரலாம். சரி வாங்க, போய் எங்கே கிடைக்குதோ அங்கே போய் பார்ப்போம். நான் வந்து அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டில் தான் சாப்பிட்லான்னு வந்து பார்த்தோம். பட் என்ன ஆச்சுன்னா, மாஸ்க் போட்டுட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்டில் தான் சாப்பிட்லான்னு வந்து பார்த்தோம். பட்டு அங்கே வந்து எங்களுக்கு செட் ஆகலை ஃபுட்டு. ஸோ ரொம்ப இதுவாக இருந்ததுமே நாங்கள் KFCயில் வந்து ரைஸ் பவுல் வாங்கிட்டோம். ஸோ அதனால் இதை சாப்பிட்டுட்டு அப்படியே போய் தேட்டரில் இறங்கிடுற மாதிரி தான். நான் கேமரா எடுத்துகிட்டு வரதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, தேட்டருக்குள்ளே கண்டிப்பாக கேமரா அலோவ் பண்ண மாட்டாங்க. 2வது நாங்கள் தூக்கிட்டு வந்தாலும் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஸோ அதனால் நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வீடியோவில் வரும். சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம அப்படியே போகலாம் வாக் பண்ணி. இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு பயங்கர கூட்டம் க்ரௌடு இருக்க போகுது தேட்டரில். ஏன்னா நான் புக் பண்ணும்போதே எனக்கு ஐயில் தான் கிடச்சிது டிக்கெட்டு. ஸோ வர்றவங்க இங்கே எல்லாருமே வந்து அந்த ஐமேக்ஸ்க்காக தான் வந்து முக்கால்வாசி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ 12:55 ஷோக்கு. ஸோ கூட்டம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னா அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமுக்கு அப்புறமா இந்த மூவிக்கு தான் வந்து பயங்கர ஹைப் இருக்குதுன்னு நினைக்கிறேன் மார்வலோட சினிமாட்டிக் யூனிவர்ஸில். நான் ஆல்ரெடி பிளாக் விடோ வந்துச்சு, ஷாங்சி வந்துச்சு,
அதுக்கப்புறம் இட்டர்னல்ஸ் வந்துச்சு. அதுக்கெலாம் நான் பார்க்காத ஹைப்பை இந்த மூவிக்கு நான் பயங்கரமாக பார்க்குறேன். மேபி எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுதா இல்லை உண்மையிலுமே வந்து மற்ற மூவிஸோட இதுக்கு ஜாஸ்தி ஹைப் இருக்கா எனக்கு புரியல. பட் நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்பைடர்மேனுக்கோ ஃபேனு. ஸோ இதில் வேறு ஏதோ 3 ஸ்பைடர்மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்னன்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். பட் நான் ஸ்பாய்லர்ஸ் சொல்ல மாட்டேன். எப்படி இந்த வீடியோ லேட்டாக தான் வரும், பட் இருந்தாலும் ஸ்பாய்லர்ஸ் வந்து வேண்டாம். ஸோ நான் படத்தை பார்த்துட்டு எனக்கு வந்து நான் மூவியோட ரிவ்யூ கொடுக்க போகிறது இல்லை, என்னோடய ஐமேக்ஸோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ அப்படியே இப்போ நம்ம நடந்து போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு தியேட்டருக்கு போயிட வேண்டியது தான். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:20 ஆகிடுச்சு. இன்னொரு 20 மினிட்ஸில் நம்ம உள்ளே போயிடுவோம். ஸோ வாங்க போகலாம். நான் நினச்சதை விட வேறு லெவலில் இருக்குது தேட்டரு. தான் ஃபஸ்ட் டைம் லூக் சினிமாஸ்க்கு வந்திருக்கேன். ஸோ அப்படியே வேறு லெவலில் இருக்குது. வாங்க நம்ம அப்படியே உள்ளே போவோம். உள்ளே போக தான் தெரியும். நான் உள்ளே போய் தேட்டர் போய் காட்டுறேன். வாங்க போகலாம். கைஸ் ஆக்சுவலாக நாங்கள் உள்ளே வந்துட்டோம். டிக்கெட்லாம் காமிச்சிட்டு நம்ம வந்து இப்போது ஐமேக்ஸ் ஸ்க்ரீன் 1க்கு தான் போகிறோம்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன் 1 இங்கே தான் வந்து போகிறோம். ஐமேக்ஸ் 3D 12:55 ஷோ. கைஸ் எனக்கு மேலே பெருசாக ஐமேக்ஸ்னு எழுதியிருக்கு. என்னால் அதை கவர் கூட பண்ண முடியல. ஃபுல்லாக பெருசாக எழுதியிருக்கு. ஒரு மூவி தியேட்டர் மாதிரி அங்கே இருக்குது. ஏதோ 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஊர் தேட்டர்லாம் இப்படிலாம் பார்த்ததில்ல. ஆக்சுவலாக நான் மாலில் பார்த்துருக்கேன் படம், 2-3 மல்டிப்ளெக்ஸ்லேயும் பார்த்துருக்கேன். பட் இதை விட எனக்கு பிவிஆர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதுவில் பலாசோவில் பார்த்தேன், அதுவும் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இதுவில் விஆர் மாலில் வந்து பிவிஆர் சினிமாஸில் இதுவும் பார்த்தேன், எல்கேஜி மூவி பார்த்தேன், அதுவும் வேறு லெவலில் இருந்துச்சு. பட் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கேன் லூக் சினிமாஸ்க்கு. ஸோ பார்ப்போம் ஐமேக்ஸ் ஃபஸ்ட் டைமு. ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. என்ன புரிய போகுதுன்னு தெரில தலைவருக்கு. ஆக்சுவலாக அவன் எல்லா படமும் பார்த்துருக்கான். பட் இங்கிலீஷில் பார்க்க போகிறேன்னு ஒன்றுமே கொஞ்சம் யோசித்தான். சரி பரவாயில்ல நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கான். பார்த்துடலாம் வாங்க. ஆனால் இந்த கண்ணாடி மேலே 3D கிளாஸ் போட்டு பார்க்குறது கொஞ்சம் காண்டாக தான் இருக்கும். பரவாயில்ல பார்ப்போம். கைஸ் நம்ம இருட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஆக்சுவலாக கிளாஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நாங்கள் இருங்க அங்கே போய் உட்காந்து காட்டுறேன். இருங்க வேறு லெவல். கைஸ் இங்கே பாருங்கள் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை. ஸ்க்ரீனை பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு. கண்ணு கவரே பண்ண முடியல, அவ்வளோ பெருசாக இருக்குது ஸ்க்ரீனு. ஸோ வாங்க நம்ம போய் ஃபஸ்ட்டு நம்ம சீட்டில் உட்காரலாம் வாங்க. கைஸ் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப பெரிய ஸ்க்ரீனு, ஃபஸ்ட் டைம் ஐமேக்ஸு. ஸோ அதனால் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பூர்வீப்பாக இருக்குது. தேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 3 மாடி கட்டட ஹைட்டுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் ஐமேக்ஸ்னால் என்னென்னு தெரியலன்னா நிறைய பேர் யூடியூப்லேயே சும்மா சர்ச் பண்ணி பாருங்கள், வரும் ஐமேக்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு. இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக இருக்குது ஸ்க்ரீனு. இங்கே பாருங்கள் கிளாஸ் கொடுத்துருக்காங்க, ஹைடெக் 3D கிளாஸஸ்னு சொன்னாங்க. ஸோ நம்ம இதில் இன்றைக்கி வேறு லெவலில் மூவி பார்க்க போகிறோன்னு ஒரு இதுவாக இருக்குது. இன்டர்வலோட சேர்த்து வந்து 169 மினிட்ஸ்ன்னு சொன்னாங்க மூவி. கிட்டத்தட்ட 2.8 ஹவர்ஸு. மூஞ்சே மறைச்சிக்கிற அளவுக்கு ஒரு 3D கிளாஸு. நம்ம தலைவனுக்கு மட்டும் அழகாக குட்டியாக கொடுத்துருக்குறாங்க, அவனுக்கு செட் ஆகிற மாதிரி. ஆனால் எனக்கு இது இருக்கிறது நல்லது தான். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே நான் இன்னொரு கிளாஸ் போட்டுட்ருக்கேன், தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லது தான், இருக்கட்டும். வைடர் ஆங்கிள் போட்டால் தான் ஃபுல் ஸ்க்ரீனே கவர் ஆகுது. Welcome to IMAX, the world's most immersive movie experience. Powered by a combination of the most advanced technology, we'll take you from the edge of your seat to the edge of reality. Enjoy. கைஸ் நாங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட் ஆஃப் படம் பார்த்தாச்சு. 20 மினிட்ஸ் பிரேக்கு. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ் ஆக்சுவலாக எங்களுக்கு. ஆனால் இந்த மூவி வந்து டிஎம்ஆர் மூவி தான், டேரக்ட் ஐமேக்ஸில் ஷூட் பண்ணதில்லை. பட் இருந்தாலும் வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லாவே இருந்துச்சு. ஸோ அந்த 3D எஃபெக்ட் வந்து அதாவது எப்படின்னா
ஒன்றுக்கு பின்னாடி இன்னொன்று இருக்குது அப்படின்ற அந்த லேயர் வந்து அழகாக பிரித்து கொடுக்குது ஐமேக்ஸில். சப்டைட்டில்ஸ் அப்படியே மிதக்குது, தெளிவாக தெரியுது. ஸோ செகண்ட் ஹாஃப் மூவியை பற்றி நான் எதுவும் பேசுறதுக்கு விரும்பலை, ஏன்னா எப்படி பார்த்தாலும் நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லுவேன் நான். மூவி இன்னும் படம் ஃபுல்லாக முடியல, முடிச்சுட்டு நாங்கள் பேசுகிறோம். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. மூவி முடிஞ்சிருச்சு, இதை பாருங்க எல்லோரும் போயிட்டுருக்காங்க. ஸோ நாங்கள் பொறுமையாக வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கோம். ஸோ ரியலி வந்து இந்த பெரிய கிளாஸ் கொடுத்ததுக்கான ரீசன் வந்து படம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ் போட்டு பார்த்ததுனால தான் எந்த பக்கம் நம்ம திரும்பினாலும் இந்த கிளாஸ் வழியாக மட்டும்தான் பார்க்க முடியுது. அதனால தான் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸோ பட் ஐமேக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவல் கைஸ். அந்த 3D எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று இருக்கிறதுன்றது உண்மையிலே சூப்பராக இருந்தது. ஸோ ட்ரை பண்ணுங்கள், ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு நல்ல மூவி, ஐமேக்ஸ்லேயே ஷூட் பண்ண மூவியாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது நாங்கள் DMR மூவி தான் ட்ரை பண்ணியிருக்கோம். வேறு ஏதாச்சும் ஐமேக்ஸ்லேயே வந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ நாங்கள் வெளியே போயிட்டு பேசுகிறோம், நீங்கள் எல்லோரும் கிளம்பிட்டாங்க, நாங்கள் மட்டும் தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஃபைனலி ஒரு தடவை தேட்டரை பார்த்துருங்க, வேறு லெவலில் இருந்தது. நாங்கள் வெளியே வந்துட்டோம் பாருங்க, எல்லா இடத்துலையும் ஐமேக்ஸ்னு பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே போயிட்டு எங்கேயாச்சும் ஊரை சுற்றிட்டு ஃபோன் பண்ண சொன்னாங்க வீட்டிலேருந்து, அப்படியே கிளம்ப வேண்டியது தான். நான் ஐமேக்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன். அது எந்தளவுக்கு உங்களுக்கு இதுவாக இருக்குன்னு தெரியல. ஆக்சுவலாக அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லி மூவிக்குள்ளேயே போயிடுற மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஸ்க்ரீனுங்க, இது வரைக்கும் நான் அந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லை. ஸோ ரியலி சூப்பர் கைஸ். ஸோ நம்ம அப்படியே மாலை வந்து ஒரு ரவுண்ட் சுற்றி பார்த்துட்டு கிளம்பிடலாம். கைஸ், நான் மார்வலுக்கு மட்டும் ஃபேன் இல்லை, ஹாரி பாட்டருக்கும் வேறு லெவல் ஃபேன். அதாவது விசார்டிங் வேர்ல்டுக்கு. அப்புறம் கீழே கிரிஃபண்டார் அந்த குட்ரிச்சோட அந்த ட்ரெஸ்ஸு, அவங்க யூஸ் பண்ண அந்த மஃப்ளரு, இங்கே அந்த ட்ராக்கோ மேல்ஃபாயோட வாண்டு, டம்பிள்டோரோட வாண்டு, அது எல்லாமே வச்சுருக்காங்க இங்கே. இது வந்து ஆக்சுவலாக ஹாக்வர்ட்ஸோட மேப்புன்னு நினைக்கிறேன். இது வேறு லெவலில் இருக்குது. மேப் அப்படியே ஃபுல்லாக வச்சுருக்காங்க. அவங்க யூஸ் பண்ண எல்லா விஷயமும் இங்கே இருக்குது. அந்த மூவியில் யூஸ் பண்ணது எல்லாமே நீங்கள் பாருங்கள். இது வந்து ஹாரி பாட்டர் யூஸ் பண்ண அந்த குட்ரிச்க்கு யூஸ் பண்ண ப்ரூம் ஸ்டிக்கு. காய்ஸ் வெறித்தனம் காய்ஸ். ரியலி நான் வந்ததுக்கு இது வேறு லெவல். எனக்கு கெவண்டஸ் மில்க் ஷேக்னாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் மில்க் ஷேக் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். சாக்கோனட்டும் அவன் வந்து சாக்கோனட் ஆர்டர் பண்ணியிருக்கான், நான் வந்து ஸ்ட்ராபெரி ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ சாப்பிட்டுட்டு சாக்கோ சிப்பு சரி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்றது தான். ஸோ ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிருக்கோம். இவன் வேறு வெறுப்பேற்றிக்கிட்டே இருக்காங்க கைஸ். பெரியவங்க போகிறாங்க, நான் கேட்டு பார்க்க போகிறேன் கைஸ் அவங்ககிட்ட ஒரு ரவுண்டு போகலாமான்ட்டு. வேறு லெவலில் இருக்குது. நான் தான் எப்பவுமே சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக கெவண்டஸோட மில்க் ஷேக்கு. அதனால தான் வாங்கினேன். நம்ம அந்த ட்ரெயினில் வந்து எப்படின்னா கேட்டு பார்ப்போம். பெரியவங்களாம் உட்காந்துருந்தாங்க, நம்ம எப்படின்னா கேட்டு பார்ப்போம். இருங்க, இப்போ எப்படியாக பேசி நம்ம ட்ரெயினில் வந்து ஏறியாச்சு. பாருங்க தலைவரை எப்படியோ பேசி நம்ம ஏறிட்டோம். கண்ணில் உறுத்திக்கிட்டே இருந்தது டாய் ட்ரெயினில் எப்படியாச்சும் போகணுன்ட்டு. குழந்தைத்தனமாக தான் இருக்கும், பட்டு என்ன பண்ணுறது, 90s கிட்டு கொஞ்சம் குழந்தைத்தனமாக இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. ஸோ ட்ரெயின் மூவ் ஆக போகுது. நம்ம வந்து எப்பவுமே இந்த மாதிரி பாருங்க கடைசி பெட்டியில் ஏறிட்டோம். வந்து ஃப்ரண்ட்டில் நிறைய பெட்டிங்க இருக்குது. ஸோ நம்ம வந்து அப்படியே ஃபன் பண்ணிக்கிட்டே போகலாம். டாய் ட்ரெயினில் ஏறியாச்சு போகலாம். இங்கே காப்பிரைட்டட் சாங்ஸ்லாம் வந்து ஓடிட்டு இருக்குது. ஸோ அதனால் ஆடியோ மேபி கட் பண்ணோன்னு எனக்கு தெரியல, மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் ஆடியோ கட் பண்ணிட்டு போகிறேன். கஷ்டமாக ட்ரெயின் கிளம்பிடுச்சு. அப்படியே இன்னும் ஃபுட்போர்ட் அடிக்கிற மாதிரி இருக்கு. நாங்கள் ஏறின நேரம் என்னன்னு தெரியல, கூட்டம் பயங்கரமாக சேர்ந்துருச்சு உள்ள ட்ரெயினில். ஸோ கைஸ் ஆக்சுவலாக நாங்கள் இந்த ட்ரெயினில் போயிட்டு வந்துட்டோம் எப்படியோ ஒரு வழியாக. பட்டு
என்ன சொல்கிறது, அந்த 100 ருபீஸுக்குலாம் அது வந்து ஒர்த்து கிடையாது. ஒரு ரவுண்டு தான் கூப்பிட்டு போனாங்க. பட் ஏதோ ஆசையாக இருந்துச்சு, போயிட்டு வந்தாச்சு. ஏதோ சந்தோஷம் அது வரைக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து இதோட வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். இதுவே எனக்கு எவ்வளோ நேரம் வரும் எதுவுமே எனக்கு தெரில. நான் பாட்டு கண்டமேனிக்கு எடுத்து வச்சுருக்கேன் வீடியோவை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதே போல் வேறு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கண்ணா. பாய்.